தமிழ்நாடு அரசின் 6ஆம் வகுப்பு தமிழ். நாம் இப்போது பார்க்கறது 6ஆம் வகுப்பு தமிழ். அதுல இயல் 4 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க பாடப்பகுதி பார்த்தோம்னா இயல் 4. இதுக்கு முன்னாடி 3 இயல்கள் முடிச்சிருக்கோம். இப்ப 4வது இயலா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியதுல கல்நெனத்தகம் அப்படின்ற தலைப்பு இருக்கு. அதுல மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்விக்கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இணை எழுத்துக்கள் அப்படின்ற 5 தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். இப்ப நம்ம பார்க்க இருப்பது 6ஆம் வகுப்புல இயல் 4ல கண்ணெனத்தகம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 இயல்களை முடிச்சிருக்கோம். அதனுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வீடியோ லிங்க். இப்ப நான் பார்க்க இருப்பது பார்த்தோம்னா கவிதை பேழை அப்படின்றதுல மூதுரை. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்ல, நம்ம அவ்வையார் எழுதி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றேறலாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற பாடல் கொடுத்திருக்காங்க. இது பார்த்தா மன்னனும் மாசரனா குறை இல்லாமல், அதாவது மன்னனும் மாசர கற்றோனும் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னனும் குறையில்லாமல் கற்றவனும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், அதாவது மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த நூல்வெளி பார்த்தோம்னா இந்நூலுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா ஔவையார். இவர் ஆத்துச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதி ஏற்றிருக்காரு. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூல்ல 31 பாடல்கள் இருக்கு. இந்த மூதுரையுடைய நூல் குறிப்பு என்னன்னா, இதுல முக்கியமானது மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 31 பாடல்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது ஒரு பொருள். இந்த ஔவையார் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை ஏற்றிருக்காரு. இப்ப நம்ம அடுத்து பார்க்குறது இயல் 4 துன்பம் வெல்லும் கல்வி. அதுல நுழைத்துக்கு முன்னாடி சின்ன இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கல்வியின் அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதனின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கொடுத்திருக்காங்க. அது என்ன பாடல்னு பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாது, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாது. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாது, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டுவிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்ற. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சொற்பொருள்கள் பார்த்தோம்னா துற்றும்படி அப்படின்னு பார்த்தோம்னா எகழும்படி, மூத்தோர் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர், நெறி என்றால் வழி, வற்றாமல் அப்படின்னு பார்த்தோம்னா அழியாமல். இந்த பாடலுடைய பொருள் என்ன பார்த்தோம்னா, நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. கற்றதின் பயனை மறக்க கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த நூல் பத்தி ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்கள்
திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர், மக்கள் கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இது மிக மிக முக்கியமானது. நாம் அடுத்து பார்க்க இருப்பது உரைநடை உலகத்தில் கல்வி கண் திறந்தவர். இயல் 4 கல்வி கண் திறந்தவர். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர். அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்களாகும். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன. இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி இந்த பாடத்தில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சி 1ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா 4 சக்கரம் வாகனம் ஒன்று அங்கே போகுது. அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கி ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்கள் உரையாடுறாரு. என்னடா தம்பிகளா, பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று கேட்டார். அதுக்கு சிறுவர் சொல்றாங்க, பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள். அப்படியாம், உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லோரும் படிப்பீர்களா என்று கேட்கிறாரு. ஓ, படிப்போம் என்றனர் சிறுவர்கள். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர். நிகழ்ச்சி 2 பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க. அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுக்க 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். குழந்தைங்க, நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிகழ்ச்சி 3 பள்ளி நிகழ்ச்சி ஒன்று. அந்த தேசிய கொடி ஏற்றிட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் கீழே மயங்கி விழுந்துடுறான். அப்போ மயக்கம் தெரிஞ்சு அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாரு, காலையில் சாப்பிட்டியான்னு. அதுக்கு அந்த சிறுவன் நான் எதுவும் சாப்பிடல. ஏன்னு கேட்குறாரு. ஏன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு படிக்க ஒரு மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றாரு. நிகழ்ச்சி 4 பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்த போது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசுறது. இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார். மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கல்வித்துறையின் விதிப்படி 3 மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதிகாரி. அவர் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆடு மேய்க்கும் சிறுவர்களும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் அவர்கள். இது மிக மிக முக்கியம். என்னன்னா, கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நிறைய விஷயம் காமராஜர்னு தெரியும். ஆனா அப்படின்னு பாராட்டினது யார் அப்படின்னு பார்த்தா தந்தை பெரியார். மிக மிக முக்கியம். காமராஜர் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர், படிக்காத மேலை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராஜருடைய கல்வி பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வுகளின்றி குழந்தைகள் கல்வி கற்க சிறுடு திட்டத்தை அறிமுகம் செய்தவர். இவர் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நிறைய நடத்திருக்காரு. தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கி வச்சிருக்காரு. காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து காமராஜர்
கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. இதுதான் வந்து காமராஜர் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க இருப்போம் பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா நூலகம் நோக்கி. இயல் 4 நூலகம் நோக்கி. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவான நூல்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அது என்ன நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவிலே மிக பெரிய நூலகம். 2வது பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். இங்க வந்து பார்த்தோம்னா ஆசிரியர் மாணவர்களும் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் உள்ள போற மாதிரி நம்மளுக்கு கதை அமைச்சிருக்காங்க. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் தான். இது வந்து பார்த்தோம்னா 8 தளங்களை கொண்டது, 8 ஏக்கர்ல இருக்குது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவில் இருக்கு. இந்த இப்போ நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்கோமே, இவர் தான் வந்து ரா அரங்கநாதன், நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். இதுல மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க. தரைத்தளத்திலிருந்து சொந்த நூல்கள் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் அப்படிலாம் இருக்கு. முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. 2வது தளத்துல தமிழ் நூல்கள் இருக்கு. 3வது தளத்துல கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளத்துல வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி எல்லாம் வச்சிருக்காங்க. 5ஆம் தளத்துல கணிதம், அறிவியல், மருத்துவம் இருக்கு. 6வது தளத்துல இருந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை பற்றி வச்சிருக்காங்க. 7வது தளத்துல வந்து வரலாறு, சுற்றுலா பற்றிய நூல்கள்லாம் இருக்கு. 8ஆம் தளத்துல நூலகத்தின் நிர்வாக பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுக்கு சிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலைக்கு போனவங்க. இது வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அது பார்த்தோம்னா நடமாடும் நூலகம் வந்து திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்கி வச்சிருக்கு. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது, மிக மிக முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க போறது கற்கண்டு அப்படின்னு இயல் 4 கற்கண்டுல இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவற்றை ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அதாவது இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். இப்போ உதாரணம் பார்த்தோம்னா இங்குக்கு அப்புறம் இக்கு வரும், இஞ்சுக்கு அப்புறம் இச்சு வரும், இன்னுக்கு அப்புறம் இட்டு வரும், இன்னுக்கு அப்புறம் இத்து வரும், இம்முக்கு அப்புறம் இப்பு வரும், இன்னுக்கு அப்புறம் இரு வரும். அதாவது இங்க கீழே கொடுத்துருக்காங்க சில எடுத்துக்காட்டு. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, எள்ளு. இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் ஒரு எழுத்துக்கு இ என்பது இணை எழுத்தாகும். அவ் என்னும் எழுத்துக்கு உ என்பது இணை எழுத்தாகும். சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடியில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். ஓதல், தூவும், தழி. தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. இது மிக முக்கியமானது. தமிழில் எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லைன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது எதுக்குன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. இப்ப ஆக்கு வந்து ஆ, ஈக்கு அப்புறம் இ, ஊக்கு உ, ஏக்கு ஏ, ஐக்கு இ, ஓக்கு ஓ,
அவுக்கு உ இதுதான் வந்து இணை எழுத்துக்கள். ஒரு படித்து சுவைக்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க மொழி ஆல்வம்ட்டு. அது யாதானும் நாடாளாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்ற ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பழமொழி 400ல் ஒரு செய்யுள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஆற்றோம் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றசியம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவியாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன இதனுடைய பொருள், கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் அப்படின்ற பழமொழியை வச்சு இந்த செய்யுள் இருக்கு. இதில் மிக முக்கியமான கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இங்கிலீஷில் வந்து எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கலேட்டர், மின் தூக்கி அப்படின்னு பார்த்தோம்னா லிஃப்ட், மின் அஞ்சல் பார்த்தோம்னா இமெயில், குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க்கு, மின் நூலகம் அப்படின்னு பார்த்தா இ லைப்ரரி, மின் நூல் அப்படின்னா இ புக்கு, மின் இதழ்கள் அப்படின்னு பார்த்தா இ மேகசின். இதில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா லிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மின் தூக்கி, எஸ்கலேட்டருக்கு வந்து மின் படிக்கட்டு. இது மிக மிக முக்கியமானது இரண்டும். நாம் அடுத்து 7 பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாடறிந்து ஒழுகல் அப்படின்ற தலைப்பில் இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.